Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா ECHSல நிறைய ப்ரொசீஜர் மாறுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க டே டு லைஃப்பில். இதை பற்றி அவேர்னஸ் இல்லாததால் நிறைய முன்னாள் இராணுவ வீரர்கள் ECHS ஃபெசிலிட்டியோட உண்மையான லாபத்தை எடுக்க முடியாமல் ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. டே டு டேட் அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு சர்க்குலர்ஸையும் பற்றி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முன்னாள் இராணுவ வீரருக்கு நலன் சார்ந்த விஷயங்கள் சொல்லித்தர நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர்மி குரூப்புக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ECHS உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ ECHSல இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு ECHS ஹெட் குவார்ட்டர்லேருந்து எல்லா ECHSக்கும் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து நான் எம்பல்டு ECHS ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த லிஸ்டட் ப்ரொசீஜர், அதாவது எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ECHS அல்லாத ஹாஸ்பிட்டல், அதாவது ECHSல எம்பல்டு இல்லாத பதிவு செய்யாத ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டட் லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பற்றி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இது என்னென்ன ட்ரீட்மெண்ட், என்ன அந்த அத்தாரிட்டி, என்ன லெட்டர் அப்படிங்கிறத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் இந்த லெட்டர். இது பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் 2025 பாலிசி ஆன் ப்ரியர் சாங்ஷன் ஃபார் ட்ரீட்மெண்ட் இன் நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டல் லிஸ்டட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு SOPயை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ECHS 28 செப்டம்பர் 2018 SOPயை ரெஃபர் பண்ணி ப்ரியர் அப்ரூவல் ஃபார் ட்ரீட்மெண்ட் நான் எம்பல்டு ஹாஸ்பிட்டல் இஸ் அக்கார்டட் டு பை டைரக்டர் ஆஃப் ரீஜனல் சென்டர் ECHS எக்ஸ்பெக்ட் ஃபாலோயிங் த டிசீஸ் விச் இஸ் அக்கார்டட் பை MD ECHS அண்ட் டேக் லாங்கர் டைம் கியூ இன்கன்வீனியன்ஸ் டு பெனிஃபிஷரி. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதால இந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க வந்து ப்ரியர் அப்ரூவல் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மேஜர் கார்டியக் சர்ஜரி, ஆன்காலஜி, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கேசஸ், ஜாயிண்ட் ரீஸ்பிளான்ட் கேசஸ், மேஜர் நியூரோ சர்ஜரி, பேட்ரிட்டிக் சர்ஜரி கேசஸ் இதுக்கெலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லிஸ்டட் ப்ரொசீஜர் என்னென்ன தேவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி, அக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இதுக்கெலாம் டைம் இருக்குது. பொறுமையாக அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாலிசியில் வந்து அவங்க சேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் உங்களோட ECHSல கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம், நம்ம யூடியூப் சேனலோட நோக்கம் எப்போவுமே அவேர்னஸ் மட்டும்தான், விழிப்புணர்வு சொல்கிறது தான். நிறைய பேர் கால் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை பற்றி தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிக்கிறாங்க, நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கிளியராக பேசுகிறீங்க சார், கிளியராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன வருத்தம் தான். நீங்கள் எது சொன்னாலும், எது டவுட் கேட்டாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் அந்தந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு ரிப்ளை அனுப்புவேன். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அப்படி ரிப்ளை அனுப்பும்போது மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டவுட்டை அவங்களும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், எதை பற்றின சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்டு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா அது இன்னொருத்தருக்கு பயன்படாமல் போயிடும். இதான் என்னோட தாழ்மையான கோரிக்கை. மற்றபடி நீங்கள் மெசேஜ் அனுப்பக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் மனசில் எழுதுகிற கேள்விகளை, எந்த கேள்வியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ரிப்ளை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் நிறைய பேர் அதே டவுட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண ரொம்ப பேர் தயங்குறாங்க. நிறைய GOs, சர்க்குலர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் பண்ணுறதா இருக்கும். www.esmthambis.com அந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண தான் அடுத்தடுத்து அந்த வெப்சைட்டில் நிறைய அப்டேட் கொண்டு வரதா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும்.